ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 21வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். கடந்த வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்தோம். அதுக்கு பின்பு அவர் தம்முடைய சீசர்களுக்கு தரிசனம் ஒரு முறை ஆகிறாரு. அப்புறம் 8 நாளுக்கு பின்பாக ஒரு தரிசனத்தை தோமாவுக்கு கொடுக்குறாரு. இப்போ இங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது 3வது தரிசனம் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகிறார். ஸோ இந்த தரிசனமான இந்த ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது எத்தனை சீசர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் ஒரு 7 பேர் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2வது வசனத்தில் சீமோன் பேதுரு, திதுமு எனப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேல், செபேதியின் குமாரர் அவருடைய சீசர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சைமன் பீட்டர் அங்கே இருக்கிறார், தாமஸ் அங்கே இருக்கிறாரு, நாத்தான்வேல் இருக்கிறார், செபேதியின் குமாரர் பார்த்தீங்கன்னா யோவானும் யாக்கோபு இருக்கிறாங்க. அவருடைய சீசர் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 7 பேர் அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. கூடியிருக்கிற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு 3வது முறையாக தரிசனமாகிறார். அவர் தரிசனமாகும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்தும்படியாக அவர் தரிசனமாகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தருணங்கள், நம்மோடு கூட இடைபடுகிற தருணத்தில் தான் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, டிட் யூ ஃபெயில் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? அதாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை அடைந்திருக்கிறீர்களா? Did you fail in your spiritual life? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை அடைந்தீர்களா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமாக அவன் வளர்கிறான். அவருடைய நாலேஜில் அவன் வளர்கிறான், அறிவில் அவன் வளரக்கூடியவர் அங்கே இருக்கிறார். அதே மாதிரி நம்ம இப்போ கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் பலவிதமான டெஸ்ட்டுகள், பலவிதமான சோதனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. பாவம் செய்யும்படியாக தேவன் ஒருபோதும் உங்களை சோதிக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் டெஸ்ட் பண்ணப்படுகிறீர்கள், பரிசோதிக்கப்படுகிறீர்கள், பரீட்சிக்கப்படுகிறீர்கள். எதுக்கென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அதில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்களா, ஃபெயில் ஆகிறீங்களா என்ற ஒரு காரியம் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கப்பட்டதோ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே தான் என்ன பண்ணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வரும். அப்போ அந்த கொஸ்டின்ஸுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அதுக்கு ஆன்சர் எழுதணும். அப்போ அந்த ஆன்சர் பேப்பரை திருத்துறும் போது தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு அந்த காரியம் புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்ற காரியம் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் வருஷம் முழுவதும் செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா என்கிற காரியத்தில் பல விதமான டெஸ்ட்டுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த 3வது தரிசனத்தை சற்று கூர்ந்து கவனித்து பார்த்தால் என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இங்கே பேதுருவை அவர் டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த பேதுருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த பேதுருவை குறித்து ஒரு மிக உயர்வான ஒரு திட்டத்தை உடையவராக இருக்கிறார். பேதுருவின் மூலமாக சபை உருவாக்கப்பட வேண்டும், பேதுருவின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துடைய ஊழியம் தொடங்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை தேவன் தம்முடைய சிந்தனையிலே வைத்திருக்கிறார். அப்படி அவர் 12 பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது பேதுருவை கூட அவர் தெரிந்து கொள்ளுகிறார். பேதுருவை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறார். பலவிதமான ரகசியங்களை சொல்லிக் கொண்டு கொடுத்து கொண்டு வருகிறார். இப்படியெல்லாம் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த பேதுரு தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா
மிக பெரிய ஒரு தோல்வியை அடைகிறான். என்ன தோல்வியை அடைகிறான் என்று சொன்னா, ஆண்டவரோடு நடந்து கொண்டு இருந்தவன், ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தவன், ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் செவி கொடுத்தவன் கடைசியில் என்ன சொல்லி விடுகிறான் என்றால், இந்த ஆண்டவரையே நான் அறியேன் என்று அவன் சொல்லி விடுகிறான். இதை குறித்து சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மார்க் 14வது அதிகாரம் 66லிருந்து 72 வரைக்கும் வாசிக்கிறேன். மார்க் 14:66-72. அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகள் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூயிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்கள் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2வது தரம் கூயிற்று. சேவல் 2வது தரம் கூறுகிறதுக்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். பாருங்க, இந்த வேத பகுதியை நம்ம வாசித்ததுல பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிக்கிறார். இந்த 3 முறை மறுதலிக்கும் போது அது என்ன வசனம் சொல்லுகிறது? 72ஆம் வசனத்துல, உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே இந்த காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறதை கூட வேதத்துல நம்ம பார்க்க முடியும். மார்க் 14:27, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரலைந்தாலும் நான் இடரலறியேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூறுவது முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று ராத்திரியில நடக்க போகிற நிகழ்ச்சியை மிக தெளிவாக சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். இந்த ராத்திரியில் நடக்க போகிற சம்பவம் இது. நீங்க எல்லாரும் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு. அவன் மரணம் ஏற்பட போகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெள்ள போகிறார். பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதற்கு பேதுரு என்ன சொல்றானா, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். என்ன சொல்றானா, உமது நிமித்தம் எல்லாரும் ஓடி போயிட்டா கூட நான் ஓடி போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரானா, கம்பேர் பண்றான். என்னன்னா, மை ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பற்று, நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற காரியம் ரொம்ப ஒரு பெரிதான ஒரு காரியம். நான் ஆண்டவர் அதிகமாக நான் நேசிக்கிறேன். ஆண்டவருக்கான எதையும் கூட நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, எப்பவும் மற்றவங்களோட கூட கம்பேர் பண்ண, அவனை காட்டில் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், அவங்கள காட்டில் நான் அதிகமாக கொடுக்கிறேன், அவர்களை காட்டில் இதை நான் செய்கிறேன், என்னால் இதை நான் பண்ண முடியும், இதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெருமைகளை பேசி கொண்டிருப்பாங்க. எப்போ நம்ம பெருமைப்படுறோன்னா, எப்போ நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்போ தான் நமக்கு பெருமை வருது. அதனால இவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், என்னன்னா, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். He was so confident. அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறது முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் தாழ்த்தி இருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்றானா, அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இவன் ஒரு தலைவனாக இருக்கிறதுனால என்ன சொன்ன, மறுதலிக்க மாட்டேன்.
நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். சாகிறதா இருந்தாலும் நான் இயேசுவோட தான் இருப்பேன். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தான் என்ன ஆகும்னா ஃபெயிலியர் ஆகும். நம்முடைய பெருமை உடைக்கப்படுகிறது. அநேக வேளை நம்மளுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் பாருங்க உடைக்கப்படுகிறது. ஏன் ஃபெயிலியர்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் சில டைம் தோல்வி அடைகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில விதமான பிரச்சனைகள் வரும்போது நம்மளால அதை மேற்கொள்ள முடியல, அதை செய்ய முடியல? அப்படி பாத்தீங்கன்னா the Lord wants us to understand that our pride cannot help us. நம்முடைய பெருமை, நம்முடைய பலன், நம்முடைய ஞானம், நம்முடைய பணம், நம்முடைய காரியங்கள் ஒருபோதும் நமக்கு உதவியாக இருக்காது. தேவன் மட்டும்தான் நமக்கு உதவக்கூடியவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தரோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில நீங்க அவர் இல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவருடைய உதவி தேவை. நீங்க தேவனை ஆராதிக்கணும்னா ஆண்டவருடைய உதவி தேவை. நீங்க ஏதோ ஒன்று செய்யணும் ஆண்டவருக்காகனாங்களும் அவருடைய உதவி தேவை, அவருடைய கிருபை தேவை. இல்லைன்னா உங்களால் முடியாது. என்னால் முடியும்னு எப்போ நம்ம சொல்கிறோமோ, என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ தான் நமக்கு ஒரு ஃபெயிலியர் வருது. அப்போ தான் நமக்கு ஒரு டெஸ்ட் வருது. இவன் வாயின் வார்த்தை சொல்கிறான், நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் 2 தரம் கூறுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய். அப்போ டெஸ்டிங் சிச்சுவேஷனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறது இல்லை. இப்போ அந்த டெஸ்டிங் சிச்சுவேஷன் வரும்போது பாருங்க என்ன நடக்குது. அதே வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. 3 தரம் என்ன ஆச்சு அப்படின்னா ஆண்டவரை மறுதலித்து விடுகிறார். மறுதலித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதை நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். அதை நினைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ண, அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியாது. பட் he began to feel about his life. இவ்வளோ நாள் ஆண்டவரோடு இருந்தேன், இவ்வளோ நாள் ஆண்டவரோடு நடந்தேன், இவ்வளோ நாள் ஆண்டவரோடு இருந்தேன், ஆனால் இப்போ நான் அவர் மறுதலிச்சிட்டேனேன்னு சொல்லி அவனுடைய உள்ள என்ன பண்ணுதுன்னா அவனை ஒடுக்கி கொண்டு இருக்கிறது, குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிற வேளையில ஒரு பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்க அவரோடு கொண்டு இருக்கிற அந்த ஐக்கியமானது துண்டிக்கப்படுகிறது. The fellowship with you and God, the fellowship with you and Jesus is totally broken. எப்போ நீங்க பாவம் செய்யறீங்களோ, எப்போ நீங்க தோல்வி அடைகிறீங்களோ, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா the fellowship is broken. அந்த ரிலேஷன்ஷிப் still remains. ஒரு குடும்பத்தை எடுத்துங்க, அப்பா பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சில வேளையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ப்ராப்ளம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் பிள்ளை செய்யறது அப்பாவுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது பிள்ளை என்ன சொல்லுது, நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிருது. அந்த பிள்ளை வெளியே போயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த ஐக்கியம், அந்த அன்பு, அந்த உறவு தான் துண்டிக்கப்பட்டதை தவிர அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படலை. ஸ்டில் he is the son of the father. கெட்ட குமாரனுடைய கதையை எடுத்துங்க. அவன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போகிறான். போய் விபச்சாரி இடத்துல போய் எல்லாத்தையும் செலவு பண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே பன்றியுடைய தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்காதபடிக்கு அவன் வேதனைப்படுகிறான். ஆனால் அந்த வேதனைப்படுகிற நேரத்தில் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன் என்று சொல்கிறேன். ஏன்னா he knows ஃபாதர்னு அவர் தான் ஃபாதர். The fellowship is broken. அந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டில் ரிமைன்ஸ். இப்போ பேதுருக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு ஐக்கியமானது உடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தோல்வியின் நிமித்தமாக அந்த ஐக்கியம் இல்லாத ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? He wants to restore the life of Peter. பேதுருடைய வாழ்க்கையை தேவன் சரி செய்யும்படியாக விரும்புகிறார். அதனால வெளிப்படுத்த சொல்லும், நீ எந்த நிலைமையில் விழுந்தா என்பதை நீ சிந்தித்து நீ மனம் திரும்புகிறார். The moment you fail, the moment you fall, your fellowship is broken. ஆனால் அந்த fellowship உடைக்கப்படுகிற அந்த நேரத்தில், அந்த ஐக்கியம் உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் பாருங்க, the Lord comes to save you. The Lord comes to restore the fellowship. வசனத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, எத்தனை தோல்விகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில்.
எத்தனை முறை நம்முடைய கிரியைகளினால தேவனை நாம் மறுதலித்திருக்கிறோம். சில டைம் வந்து இயேசு தேவன் இல்லைன்னு நம்ம சொல்லிட மாட்டோம். பட் we do things that do not please him. எப்பெல்லாம் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறோம், அப்பெல்லாம் அவருக்கு அகேன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. ஆனா தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, நம்மை திரும்பவும் அவரோடு கூட சேர்த்து கட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். He doesn't leave us like that. அவர் நம்ம அப்படியே விடுறதில்லை. அவர் he wants us to come back to fellowship. இந்த இடத்துல பாருங்க, மூணாவது முறை தரிசனம் ஆகிற நேரத்தில் நடக்கிற சம்பவம் என்னன்னா, 1-3 வசனங்கள் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபெரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, அகைன் காட் இஸ் ரிவீலிங் ஹிம்செல்ஃப். இப்போ என்ன சொல்றாரு, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபேதின் குமாரரும் அவருடைய சீசில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் ஆன போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். பாருங்க, when there is something நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலன்னா, it is something like it is a testing period for us. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, always we are tossed between decisions. நம்முடைய வாழ்க்கையில சிந்தனைகள் அல்ல தீர்மானங்களுக்கு நடுவாக நம்ம அலக்க வளைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். இப்போ சீசர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சீசர்கள் இருக்கும்போது பேதுருவும் இருக்கிறான். உயிர் தெழுந்ததை கண்டார்கள். ஆனா கண்ட பிறகு கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே ஒன்றும் தரிசனம் ஆகலை அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது பார்த்தீங்கன்னா, சீமன் பேதுரு என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா, நான் திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன். I am going back to my old life. நான் பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? He has forgotten the purpose of God. ஆண்டவருடைய நோக்கத்தை அவன் மறந்தவனாக அவன் போறான். ஏன்னா internally உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஆண்டவரை மறுதலித்ததுனால உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா now he is not having a proper fellowship with God now. சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. இப்போ சரியான ஒரு ஐக்கியம் அவனுக்குள்ள ஆண்டவரோடு இருந்துச்சுன்னா, அவனுடைய உள்ள அவனை குற்றப்படுத்தாமல் இருந்துச்சுன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு அவன் சொல்லியிருக்க மாட்டான். பட் இப்போ அவனுடைய உள்ள என்ன சொல்லுதுன்னா, you are no more fit to do the ministry. நீ ஊழியம் செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை. நீ இப்படி ஒரு பெரிய தவறை செய்ததுனால நீ ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால நீ உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கே நீ திரும்பி போ. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நம்ம சொல்றோம், என் பழைய வாழ்க்கைக்கே நான் போனா நல்லா இருக்குமே, பழைய காரியத்தை நான் செய்தா நல்லா இருக்குமே, பழையபடி நான் இப்படி ஆயிடலாமே. பழையபடி ஆகிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. கர்த்தர் உங்களை அழைத்தது ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார். நீங்க அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. பேதுரு அதுக்கு தான் அழைச்சாரு. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ பேதுருவை கொண்டு ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா இந்த பேதுரு பாருங்க, இப்போ அந்த ஒரு தவறு செய்ததுனால அவன் உள்ள முடைந்தவன் என்ன பண்றான், நான் மீன் பிடிக்க போறேன். I am going back to my old profession. I cannot serve God anymore. நான் செய்த பாவம் பெரிய பாவம். திரும்பி என்னால ஜெபிக்க முடியாது, திரும்பி என்னால ஆராதிக்க முடியாது, திரும்பி நான் ஆலயத்துக்கு போக முடியாது, திரும்பி நான் ஆண்டவரை தேட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, பின்வாங்கி போறாங்க. இந்த காலை நேரத்தில் அப்படி ஒரு தோல்வியை உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்தித்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை திரும்ப அழைக்கிறார். The Lord is calling you back to his fellowship. அவருடைய ஐக்கியத்துக்கு உங்களை திரும்ப அழைக்கிறார். You are still a child of God. You are still a child of God. Still God has a purpose concerning your life. உன்னை தேவன் திரும்ப அழைக்கிறார். God is calling you back. பாருங்க, இவங்க போய் என்ன பண்ணாங்க, மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது, புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை.
ராத்திரி முழுசும் ட்ரை பண்ணாங்க, ஒரு மீனும் அகப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸ் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சக்சஸ் இல்லாத நேரத்துல தான் God wants to prove himself. நம்ம எதற்காக அழைத்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் சில தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. We don't face a failure, you will not turn to God, you will not know what God wants in your life. தோல்விகள்னா என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறியும்படியாக செய்கிறது. இதே லூக்கா 5வது அதிகாரத்தில் இதே போன்ற ஒரு சம்பவத்தை இந்த சீசர்கள் சந்தித்திருக்கிறாங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. எடுத்து வாசிக்கலாம் வேணா. லூக்கா 5வது அதிகாரத்தில் லூக்கா 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் 4ஆம் வசனத்தில், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவள் மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேத்தின் குமாரர் ஆகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறனாய் இருப்பாய் என்றார். பாருங்க, இதே சம்பவம் நடக்குது. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் அகப்படலை. ஆண்டவர் சொன்ன பிறகு வளையப்பட்டாங்க, 2 படவு நிரம்பத்தக்கதான மீன்கள் கிடைத்தது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. அப்பதான் பேதுரு ரிலீஸ் பண்ணி, நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு நீ போக வேண்டும் என்று சொல்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறனாய் இருப்பாய். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறனாய் இருப்பாய். ஆண்டவர் ஒரு நோக்கத்தை சொல்றாரு. Now your profession is not to catch fish, it is to catch men. இனி நீ ஒரு மீன் பிடிக்கிறவனா அல்ல, நீ என்னுடைய ஊழியத்தை செய்கிறவனா இருக்கும்படிக்கு நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். என் பின்னே வா. மார்க்ல சொல்ற, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். வலையெல்லாம் விட்டுட்டு போறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. They are going behind Jesus. The new profession ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப திருப்பி பழைய ப்ரொஃபஷனுக்கு போனப்போ ஒன்னும் சக்சஸ் இல்லை. நீங்க ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டுட்டு நீங்க பழைய வாழ்க்கைக்கு போறதுனால வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. தோல்வி மேல் தோல்வி, நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தை தான் சந்திப்பீங்க. எப்ப நீங்க தேவனுக்கு பிரியமாக வாழும்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கடந்து போகிறீர்களோ, அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீர்கள். God always gives opportunity. நீங்க அவருடைய வருகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். பாருங்க, ராத்திரி முழுசும் இவங்க பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படல. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இன்னும் நைட்டெல்லாம் வேலை செஞ்சாங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, விடியற் காலம் ஆனபோது எல்லாம் போய் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒண்ணுமே கிடைக்காம அப்படி வர நேரத்துல விடியற் காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? God is watching. God is watching over your life. உங்க வாழ்க்கைய தேவன் கவனித்துக்கிட்டு இருக்கிறார். He knows the time when to meet you. உங்களை சந்திக்கிறதுக்கான நேரம் எது என்று அவருக்கு தெரியும். எப்போ சந்தித்தா நீங்க மனம் மாறுவீங்க, எப்போ சந்தித்தா வருவீங்கன்னு தெரியும். கரெக்டா விடிய காலம் போது ரைட் டைம் they are returning. ஒன்றுமே கிடைக்காம அப்படி ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆகி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விடைக்காலம் பொழுது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். சீஷர்களுக்கு தெரியல அவர் தான் இயேசுன்னு. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றும் கிடைக்கல. அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படலை. இன்னைக்கு சொல்றாங்க, ஆண்டு கேட்குற, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லைன்ட்டாங்க. When you realize
that you have nothing. That is the moment God comes into your life. பாருங்க, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்கள் அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசு கண்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதபடியினாலே தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அது மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, அடுத்து நடக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, என்னன்னா படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா 153 மீன் கிடைச்சிச்சு. அந்த மீனை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, இவர் இயேசு அப்படின்னு. பேதுரு போகிறார், போய் இந்த மீனை எடுத்துருவாங்க கரைக்கணும்னு. ஆண்டவர் நபர் ஸ்டவ்லாம் வச்சு ரெடி பண்ணுறார், நெருப்பு வச்சிருக்கிறார். அன்னைக்கு இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா மறுதளிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த முற்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் காய்ந்து கொண்டிருந்தான்னு இருக்கும். He was before a fire. முறை மறுதளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு முன்னாடி இருந்து தான் அவன் மறுதளிக்கிறான். இப்போ ஆண்டவர் இங்கே ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வருகிற அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அதே விதமான ஒரு நெருப்பு அங்கே இருக்கிறது, அதே விதமான ஒரு காரியம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அப்பத்தை பண்ணி போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த போஜனம் பண்ணுகிற காரியம் எதை குறிக்கிறதுனா, இட் denotes fellowship. ஐக்கியம் முறிந்து விட்டது. இப்ப ஆண்டவர் நம்ம ஐக்கியத்தை சரிப்படுத்துகிறதற்கு இந்த போஜனத்தை பிரயோஜனப்படுத்துகிறார். இப்போ என்ன ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், ஏதாவது ஒரு காரியம் பார்த்தீங்க, திருமணம் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன போடுறீங்க, ஃபெல்லோஷிப் டின்னர் அப்படின்றீங்க இல்லையா, ஒரு ஐக்கிய விருந்து அப்படின்றீங்க. ஏன் அந்த சாப்பாடுன்னா அது ஐக்கியத்தை குறிக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறணும்னா இட் இஸ் எ ஃபெல்லோஷிப். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேதுருவோடு கூட பேசிக்கிட்டு அங்கே பேதுரு தன்னோடு கூட ஐக்கியப்படும்படியாக விரும்புகிறார். He wants to restore the fellowship now. பாருங்க, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் Revelation 3:20, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன்னா இஸ் சேயிங் ஐ வில் ஹேவ் a fellowship with him. இன்னைக்கு பேதுரு அந்த ஃபெலோஷிப்பை இழந்திருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபெலோஷிப்பை ரெஸ்டோர் பண்ணுகிற காரியத்தை இங்கே பார்க்குறோம். அப்புறம் என்ன பாருங்க, 15ஆம் வசனத்தில், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்ற அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, 3 முறை அவன் மறுதளிச்சிட்டான். அப்படி உள்ள குற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த குற்றத்தை அவர் கிளீன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அன்னைக்கு என்ன வச்சானா, எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், எல்லாரும் இடர் அடைஞ்சாலும் நான் இடர்ல அடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கேட்கிற காரியம் என்னன்னா, இயேசு சீமோன் பேதுரு நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. இப்ப கம்பேர் பண்ணி சொல்றாரு, இவங்களை பார்த்திலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. உன்னை நீ சொன்ன,
இவங்க எல்லாம் இடர்கள் அடைஞ்சாலும் நான் இடர்கள் அடைய மாட்டேன்னு இப்ப கேட்கிறாரு. அவங்கள காட்டில் நீ ஸ்பெஷலா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பாருங்க அவன் சொல்றது கவனிங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவரின் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அவன் வேர்டை யூஸ் பண்ணல, இவர்களும் அதிகமாக என்னை நேசிக்கிறேன் அப்படி சொல்லல, நான் அவன் நேசிக்கிறேன் உனக்கு தெரியும் ஆண்டவரேன்றான். ரெண்டாம் தரம் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனை சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவரின் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூணாவது முறை அதே சொல்றாரு. அண்ணக்கர் மூன்றாவது அவர் நோக்கி, யோனாவின் குமாரனை சீமோனே, நீ நேசிக்கிறாய் என்றார். நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாவது தரம் தன்னை கேட்டபடினாலே, 3 முறை கேட்டு என்ன பண்றான்னா அவனுடைய இருதயத்துல உணர்வை கொண்டு வருகிறார். உணர்ந்துட்டான் ஆண்டவர் ஏன் கேட்கிறாரு. இஸ் broken now. வாழ்க்கையில் என்னன்னா தோல்வி அடைஞ்சது உண்மைதான் ஆண்டவரே, ஆனா என் உள்ளத்துல இருக்கிற அன்பு என்ன உனக்கு தெரியும். அவன் உள்ளத்துல என்ன இருந்துச்சு அது ஆண்டவருக்கு தெரியும். அவன் சொல்றான், உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அதான் அவனுடைய அவனுடைய உள்ளத்தினுடைய நேசம் என்னன்னா, ஐ எம் ரெடி டு டை ஃபார் ஜீசஸ். அவனுடைய மாம்சத்துல விளைவின என்னன்னா அந்த விளைவினத்துல மறுதளிச்சுட்டான். இப்ப பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன்கிட்ட கேட்டுட்டு அவன் உடஞ்சு கேட்கிறான், ஆண்டவரே நீர் எல்லாம் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசுவின் ஆடுகளை மேய்ப்பாயாக. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறாரு. அப்போ ஆண்ட சொல்ற 18ஆம் வசனத்துல, நீ இளம் வயது உள்ளவனா இருக்கும்போது உன்னையே நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்வின்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க எப்படி ரெஸ்டோர் பண்ணார்னா, எந்த மரணத்துல அவன் சொன்ன உன்னோடு கூட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் ரெடி ஆண்டவரேன்னு சொன்னவன், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மரணத்தினால நீ என்னை மகிமைப்படுத்த போகிறாய். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அப்ப பாருங்க, எந்த பேதுரு மறுதளிச்சானோ, எந்த பேதுரு ஃபெயில் ஆனானோ, இப்ப அதே பேதுருட்ட சொல்றாரு, உன்னுடைய மரணத்தினாலே நீ என்னை மகிமைப்படுத்த போகிறாய். கடைசி அவன் எடுத்து ஏற்பட்ட மரணம் என்ன, சிலுவை மரணம், தலைகீழாக தொங்க வச்சு அவன் மரித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்தாலும் ஆண்டவர் அதை ரெஸ்டோர் பண்றாரு. அந்த தோல்வி வரும்போது ஆண்டவரை நோக்கி பாருங்க, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குற்ற உணர்வுகளை நீக்கி தொடர்ந்து அவருக்காக ஓடும்படிக்கு கர்த்தர் நம்ம கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகிய இந்த காரியத்தை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை படி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி அடைந்திருக்கிறீர்களா? Did you fail in your spiritual life? Today is a day to restore, to repent, to come back to God. நீங்க திரும்ப ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். 3வது தரம் ஆண்டவர் தரிசனமாகிறார். அதிகமாக பேதுருவை ரெஸ்டோர் பண்ணுவதற்காக, பேதுருவிலே தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் 3வது தரம் தரிசனமாகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் பின்மாற்றத்தை கர்த்தர் மீண்டும் மாற்றி புதுப்பித்து அவர் குறிகளாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால சொன்ன, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் பின்னே வா என்று சொல்லுகிறேன். என்னை பின்பற்றி வா. மீன் பிடிக்கிறதும் வேலை இல்லை, நான் அதுக்காக உன்னை அழைக்கல, மனுஷர்களை பிடிக்கவும் உன்னை அழைச்சிருக்கிறேன். என்னை பின்பற்றி வா. எத்தனை பேர் அந்த தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? என்னை கர்த்தர் எதுக்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நான் கடந்து சொல்லுவேன். ஒப்பு கொடுக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுங்க. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி
காத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி வித்தகன்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் இப்பொழுது நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் ஆண்டுடைய கரம் இறங்கி வரட்டும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் தொடுவீராக. இந்த வசனம் அவருடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும்ப்பா. அப்போ ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் புதுப்பித்து கொண்டு, உம்மோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்தை புதுப்பித்து கொண்டு தொடர்ந்து உம்மிலே ஓடத்தக்கதாக தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற உதவி செய்யுங்க. என்னை பின்பற்றி வான்னு சொன்னது போல ஒவ்வொருவரும் ஆண்டவருமை பின்பற்றி செல்லத்தக்கதாக தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். சகல துதிகர மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரல் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சதா காலம் இருப்பதாக. ஆமென்.